எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸா? ஆமாங்க, மன்னிப்பு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். மகாத்மா காந்தி அகிம்சை வழியில போனாருங்கிறதுனால அவருக்கு கோபமே வராதுன்னு நம்மளால சொல்லிட முடியுமா? ஹிட்லர் மிகப்பெரிய சர்வாதிகாரியா இருக்கிறதுனால அவருக்கு இரக்கமே இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியுமா? இல்ல. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தப்பை நம்ம செஞ்சிருப்போம். அப்படி நீங்க செஞ்ச தப்புக்கு யார்கிட்டயாவது போய் உங்க தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? இல்லைன்னா யாராவது செஞ்ச தப்புக்கு அவங்க மன்னிப்பே கேட்கல அப்படின்னாலும் அவங்க தப்பை மன்னிச்சு அவங்கள ஏத்துட்டு இருந்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் ரியலி கிரேட்டுங்க. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. என் லைஃப்ல நான் மன்னிக்க முடியாத ஒரு தப்பு ஒருத்தங்க செஞ்சிருக்காங்க, என் மன்னிப்புக்கு தகுதியே இல்லாத ஒருத்தரை நீங்க என்ன மன்னிக்க சொல்லி சொல்றீங்களே, அது எப்படி அப்படின்னு தானே கேக்குறீங்க. உதாரணத்துக்கு, இந்த பொருளை என்னோட உள்ளங்கையில ஒரு 3 நிமிஷம் வைக்கிறேன். இதோட வெயிட் ஒரு 50 to 100 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 3 நிமிஷம் என்னோட உள்ளங்கைக்கு இந்த பொருள் ஒரு வலியை கொடுக்கும். இதே இந்த பொருளை என் உள்ளங்கையில ஒரு 3 மணி நேரம் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா என்னோட கையோட இந்த பகுதிக்கும் அது வலியை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே இந்த பொருளை என் கையில ஒரு 24 மணி நேரம் இல்ல ஒரு 48 மணி நேரம் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இந்த கையோட ஒரு பகுதியை மறுத்து போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இதே இந்த பொருளை நான் என் கையில இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் கைக்கு அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கும் இல்லையா? இதே மாதிரிதாங்க உங்க லைஃப்ல இன்னொருத்தர் செஞ்ச தப்ப நீங்க மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அந்த தப்ப மன்னிக்க சொல்றதுக்கான காரணம் அவங்கள மன்னிக்கிறதுக்கு